இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம திருச்சபையில் இவ்வாறான ஒரு பொன்மொழி உண்டு. பொன்மொழி அல்ல, உண்மை மொழின்னு சொல்லலாம். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க திருச்சபை காலத்தில் அதை வேத கலாபனை காலம்னு சொல்லுவாங்க. ஏசப்பா இறந்து அந்த ஒரு 100 ஆண்டுகள், முதல் நூற்றாண்டில் திருச்சபைப்பட்ட கொடுமைகளுக்கு அளவே கிடையாது. திருச்சபை அது இயேசுவின் பெயரை சொன்னாலே மரணம். ஏசப்பா இறந்து 100 ஆண்டுகள் அளவில் அவருடைய பெயரை சொன்னாலே மரணம். நீரோ, டொமிசியன், வலேரியன் என்கின்ற இந்த ரோமை அரசர்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம், வர வர இந்த கிறிஸ்துவ மதத்தில் இவ்வளவு ஆட்கள் கூடிக்கிட்டே போகிறாங்க. இயேசு மீது எல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்க. இதை தடுக்கணும், ஒழிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்கள் கணக்கே சொல்ல முடியாது. ரோமையில் இன்றும் ஒரு பழங்கால பில்டிங் நம்ம பார்ப்போம். நாம் கொலோசியம்னு சொல்லுவாங்க. ரோமியர்கள் அந்த இடத்துல கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவ விசுவாசிகளை மிருகங்களை வைத்து வேட்டையாட வைப்பாங்க, பொழுதுபோக்கா. அங்கே 2 கிறிஸ்தவர்களை அதாவது சண்டை மூட்டி விட்டு அவங்கள கொல்லுகின்ற ஒரு இடமாக, அந்த இடம் பயன்படுத்தப்பட்டதாம். ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்துவ மதம் ஒழியணும், அவருடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது. அந்த ஒரு காலகட்டத்தில் திருத்தூதர்கள் கொல்லப்பட்டார்கள், எண்ணற்ற கடவுளுக்காக வாழ்ந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவர் தான் பர்த்தலமேயுன்னு சொல்லுவோம், நத்தனியல் என்று யோவான் சொல்லுவார். நத்தனியல் தான் பர்த்தலமேயு என்று ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது. அந்த பர்த்தலமேயுனுடைய விழாவை இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது. இவர்தான் இயேசு கிறிஸ்துவால் கபடற்றவர், கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன். அந்த மனுஷன் அவர்தான் உண்மையான இஸ்ரவேலர் என்று ஏசப்பாவால் சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, குட்டு போட்டாலும் மோதிர கையில் குட்டு பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ பாருங்க பாப்பா, ஏசப்பா சொல்கிற பாருங்க, இவர் கபடற்றவர், உண்மையான இஸ்ரவேல் இவர் தான் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இயேசுவின் மேல் அளவு கடந்த பற்று கொண்டவர். அந்த பற்றின் காரணமாக இயேசுடைய திருத்தூதராக மாறியவர், இயேசுவை பின் சென்றவர். இவர் அர்மீனிய நாட்டிலே கடவுளுக்காக பணி செய்து அங்கே எண்ணற்ற மக்களை மனம் மாற இவர் கருவியாக கடவுள் பயன்படுத்தினார். பர்த்தலமேயு ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது, இவர் இந்தியாவுடைய மத்திய பகுதிக்கு வந்தார், இங்கே பணி செய்துவிட்டு தான் அவர் அர்மீனியா போனார் ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆக அவர் பர்த்தலமேயு இந்தியாவுக்கு வந்தார் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் நம்ம நாட்டில் நிலவுது. நம்ம நாட்டில் பர்த்தலமேயு இங்கே வந்தார் அப்படின்னு அதுக்கு ஒரு பிரிவே இருக்குதுங்க, நம்ம இந்தியா நாட்டில் இருக்குது, ஒரு நம்பிக்கை உண்டு. இவர் அர்மீனிய நாட்டில் சென்று அங்கே ரட்சி தெரிவித்த பிறகு அந்த நாட்டு அரசனே மனம் மாறுகிறான். அந்த நாட்டு அரசன் மனம் மாறுகிறான், மக்கள்லாம் மனம் மாறுறாங்க. ஏசப்பா பின்னாடி வராங்க அந்த மக்கள்லாம். இதையெல்லாம் அங்கிருந்த இந்த தீய குருக்கள், மந்திரவாதிங்க, அவங்களுக்கு பொறுக்கலை. பர்த்தலமேயு இங்கே அவன் கடவுளை போதித்து அரசரையே மனம் மாற்றிட்டானே, விடக்கூடாது, இவனை சாவடிச்சா தான் நம்ம உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலைக்கு அவங்க வராங்க. அப்போ என்ன வழி? இப்போது அரசனுடைய சகோதரன் அவனை பிடி, அவங்கள்ட்ட போயிட்டு இல்லாத பழத்தெல்லாம் சொல்லி
பர்த்தலமே அரசரையாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா, இப்படியே போச்சா என்ன ஆகுறது, அப்படி இப்படி என்று அந்த அவனை தூண்டிவிட்டு அவனுடைய சகோதரன் பர்த்தலமேயுவை உயிரோடு எரித்து கொன்றான் என திருச்சபை ஆதாரங்கள் சொல்லுகிறது. கடவுளுக்காக உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார் நத்தனேல் எனப்படும் பர்த்தலமேயு. அவருடைய விழாவை நம்ம கொண்டாடுறோம். நம்ம ஏசப்பாவால் கபடற்றவர், உண்மையான இஸ்ரவேல் என்று ஏசப்பா அறிக்கையிடப்பட்டவர் இவர். இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கிறோம் இல்லையா, முதல் வாசகம் வாசிக்கிறோம். அது இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இந்த 12 கற்களிலும் 12 திருத்தூதருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் திருத்தூதர்கள் 12 ஏசப்பாவோடு உயிரோடு இருந்த பிறகு என்ன பண்ணாங்க, அவருக்காக பயணித்தாக வாழ்ந்தாங்க. ஏசப்பா இறந்த பிறகும் அவருக்காக இவர் இறந்தார்கள். அதில் ஒருவர் தான் பர்த்தலமேயு. ஏனென்றால் கடவுளுக்கு செய்கின்ற ஊழியம், கடவுளுக்கு செய்கின்ற பணி, அவருக்காக அவரை அறிவிக்கின்ற பணி, இதுக்கு இந்த பணி எதுவும் நிகராக இருக்க முடியாது, நிகராக இருக்க முடியாது. எனவேதான் எந்த கஷ்டத்திலும் முதல் திருத்தூதர் பாருங்கள், ஓடி ஒளிஞ்சாங்க இல்லையா, ஓடி ஒளிஞ்சாங்க பாருங்கள். ஏசப்பாவை கொன்னுட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னை மரியாளோடு ஒரு தனி அறையில் பூட்டப்பட்டாரில் இப்போ அடைஞ்சு கிடக்கிறாங்க. நம்மளையும் கொண்டுடுவாங்களோ. பிறகு தூய் ஆவியானவர் அப்படி பயந்து அவங்களுக்கு எழுந்து நிற்க வைக்கார், போங்க நஷ்டத்தை அறிவிங்க என்று அப்போது பெறப்பட்ட அந்த உந்துதல், அந்த ஆவியினுடைய வல்லமை அவர்களை உலகம் முழுக்க அவளை போக செய்தது. சின்னப்பா ரோமைக்கு போனார், பவுல் ரோமைக்கு போனார், அவங்களும் ஒரு தோமையாக இந்தியாவுக்கு வந்தார். நம்ம கருகில் சென்னையில் இல்லையா, இங்கே சென்னையில் அவர் என்ன பண்ணார், இந்த எதிரிகளால் ஈட்டியால் குத்தப்பட்டு இங்கே சென்னையில் இறந்தார் அவர் தோமையார். இதை போல் திருத்தூதர்கள் என்ன பண்ணாங்க, எங்கே பார்த்தாலும் உலகம் முழுக்க சிதறி ஓடி அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை அறிவிக்கவில்லை. ஏன்னா இன்றைக்கி உலகமெல்லாம் கடவுளை பற்றி பேச முடியுமா, யோசிச்சு பார்க்கணும். நாம் இந்த உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் அறிக்கையிடப்படுதுன்னு சொன்னால் அதில் முக்கிய காரணம் 12 பேர். திருப்பாடல் வாசிக்கணும். நாம் அற்புதமான பல்லவி இன்னைக்கு வாசிக்கிறோம் பாருங்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மாநிலருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியையும் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உம்முடைய மக்கள், உம்முடைய சீடர்கள் உம்முடைய மாட்சி எடுத்து சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தமான இன்னைக்கு வர திருப்பாடல பாருங்கள். இன்னைக்கு இதற்கு ஏற்ப வாழ்ந்தவர் தான் தூய பர்த்தலமேயு. சகோதரர்களே, அவளை திருநாமம் கொண்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பர்த்தலமேயு, நத்தனியல் என்ற பெயர் கொண்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் ஒரு உறுதி ஏற்போம். அவரை போலவே நான் அடிக்கடி சொல்லுவேன், அவளால் கடவுளுக்காக சாக முடிஞ்சது, செத்தாங்க. இன்னைக்கு என்னால் முடியாது. கடவுளுக்காக சாக முடியாது, தைரியம் இருக்காது. அதனால் கடவுளுக்காக வாழ முடியும் இல்லையா? கூடிய வரைக்கும் அவரை போல வாழ முயற்சிப்போமே. அது பாருங்க பார்ப்போம். அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியால் அர்மீனிய நாட்டு மன்னனே மனசு மாறினான். மக்கள் எல்லோரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்கள். அவங்க பின் வந்தாங்க. பர்த்தலமேயு அவ்வளோ லட்சம் மனம் மாற்றினார். நாம் ஒரு நபரையாவது நம்ம நற்செய்தி அறிவிப்பு பணியால், நம்முடைய வாழ்க்கையால், நம் நடத்தையால் ஒரு ஆன்மாவையேனும் நாம் மீட்டு கொண்டு வந்தால் நாம் ஒரு குட்டி பர்த்தலமேயு. அந்த ஒரு உறுதி எடுப்போம் இன்னைக்கு. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீடராகிய பர்த்தலமேயுவை பின்பற்றி, நத்தனியலை பின்பற்றி, நாங்களும் எங்கள் வாழ்நாளில் ஒரு ஆன்மாவையாவது மீட்டு கொண்டு வர எங்களுக்கு வரம் தாரும் ஜெபிப்போம். நிச்சயமாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கடவுளுடைய பணி செய்கிறவர்களுக்கு ஆண்டவுடைய கரம் என்னைக்குமே துணை இருக்கும். இருவர் குடும்பம் இருந்துச்சு. பவுல் சொன்னார், நாங்கள் கஷ்டப்படுத்தப்படுறோம் ஆனால் அழிக்கப்படுவதில்லை, ஏன்னா ஆண்டவர் துணை இருக்கிறார். வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், எல்லாத்தையும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. அப்புறம் நாம் இயேசுப்பாட்டை மன்றாடுவோம். ஆண்டவரே, உங்கள் சீடரை போல, உங்களுடைய திருத்தூதர்களைப் போல நாங்கள் எங்கள் வாழ்நாளில் ஒரு ஆன்மாவையாவது பாதம் சேர்க்க எங்களுக்கு வரம் தாரம் என்று கேட்போம்.
நன்றி, நாளை சந்திப்போம்.